ஸ்ரீலங்கா வரலாற்றிலே முதல் தடவை அல்லணு கொட்டனா கெந்திரி காணப்பா இப்படித்தான் சொன்னார் எங்க டானூர மாத்தா ரணில் மாத்தா பிடிச்சி இப்போ உள்ள போட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தில்லை தான் ஸ்ரீலங்காண்ட ஹிஸ்ட்ரியில், பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில். ரிப்பப்ளிக் ஆனதுல எந்த ஒரு பிரசிடென்ட்டோ ஃபோர்மர் பிரசிடென்ட்டோ உள்ளுக்கு போனதில்லை. ஸோ இதுதான் முதலாவது தடவை ஒரு ஃபோர்மர் பிரசிடென்ட் உள்ளுக்கு போயிருக்கிறார். ஆனால் அந்த போன கேஸையும் பார்த்தீங்களா, ஒரு கிராஜுவேஷன் கொஸ்டக்கா பண்ணுறதுக்கு அரசாங்க காசு எடுத்தான்னு சொல்லி. அந்த மனுஷனுக்கு எத்தனை கேஸ் இருக்குன்னா, அந்த சென்ட்ரல் பேங்க் கொள்ளையிலேயே எத்தனை கோடி இருக்கு, இதில் எத்தனை 1 கோடியா 2 கோடியா வழியா தெரியாது. அவ்வளவு ஊழலையும் விட்டுட்டு இந்த 1 கோடிக்கு தான் இவரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கா. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பெரிய பெரிய கொள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு சின்ன காசுக்கு போய், அவங்களுக்கு சின்ன காசு, எங்களுக்கு பெரிய காசு, அது அவங்களுக்கு ஒரு சின்ன காசு தானே 1 கோடின்றது அவங்களுக்கு. ஸோ இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா ரிப்பப்ளிக் ஆனதுலேருந்து எந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தில்லை. ஸோ ரணில் மாத்தா தான் முதலாவது ஆள். ஆனால் இதுக்கு முதல் இப்படி ஒன்று நடந்திருக்கான்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் கிண்டி பார்த்தா 1815 ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கக்கு நடந்திருக்கு. கண்டியாண்ட கடைசி மன்னன் 1850 அவரை பிடிச்சி பிரிட்டிஷ் பிடிச்சி அவரை இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ணினார். ஸோ இதுதான் ஒரு ஸ்டேட் லீடருக்கு நடந்த ஒரு அரெஸ்ட் 1815. ஸோ மோர் தேன் 210 இயர்ஸ், நியர்லி 210 இயர்ஸுக்கு அப்புறம் நடந்திருக்கு இந்த எக்ஸாக்ட்லி 210 இயர்ஸ் 2025. 210 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்ரீலங்காண்ட அரசியலில். நாட்டின் தலைவரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கு. பரவாயில்ல, கடைசியாக ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா 210 வருஷத்துக்கு அப்புறம். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஏன்னா